இருப்பு அப்படின்னு 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மலேசியன் தமிழ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர் ஒரு குட்டி குட்டியான ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் சேர்த்து ஒரு படமா ஆக்கி இருப்பு அப்படிங்கிற டைட்டில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹாரர் த்ரில்லரை. ஸோ ரொம்ப நீட்டான பிளாட் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு பிளாட்டுமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் மொதல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸு ஸ்டெல்லா அப்படிங்கிற நர்ஸுக்கு வந்து டி பிளாக்ல வந்து நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நைட் ஷிஃப்ட்ல அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற பிளாட்ல வந்து ரன் ஆகும். ஸோ ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு டியூட்டி நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருப்பாங்க அந்த டி பிளாக்ல. ஸோ அதனால அந்த டியூட்டி நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சுத்திட்டு இருக்கதா ஒரு கேள்வி. ஸோ அவங்கள இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஸ்டெல்லை பார்க்க அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸும் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி செகண்ட் கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெண்டாவது கதையில பொறுத்தளவுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு இடத்துக்கு குடி வராங்க. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அவங்க அந்த வீட்டில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கதை ரன் ஆகும். எனக்கு இந்த இருப்பு படத்தில் ரெண்டாவது கதை ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகான மேக்கிங், ஹாரர் போர்ஷன்ஸுமே மேஜராக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூரேஷன் 20 நிமிஷத்துக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் அந்த கதை மட்டும். ஸோ அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த இருப்பு அப்படிங்கிற அந்த குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லா கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சீக்கிரமாகவே உள்ளுக்குள்ள கதைக்குள்ளே வந்துடுவாங்க. இழுக்கணும் அப்படின்னு நினச்சி எங்கேயுமே இழுக்கலை. இதே மாதிரி 3வது பிளாட்லையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு தான், டீசெண்டாக இருக்கும். ஒரு மெடிக்கல் ரெப் வந்து டாக்டர் வந்து போகிற வழியில் இந்த மெடிசனை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த போன இடத்துல வண்டி பஞ்சராக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிளாட்டு அதுவுமே நீட்டாக இருந்துச்சு. அதில் உள்ள பிளாட்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்படி தனித்தனியான அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு படமாக்குனது தான் அந்த இருப்பு அப்படிங்கிற படம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக டீசன்ட் வாட்சபிள், ஹாரர் போர்ஷன்ஸுமே மேஜராக 3த்துலையுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி வாட்சபிள் தான். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.